தாம்பரத்தில் அதுவும் அரசு விடுதியில் ஒரு மாணவிக்கு நடந்த அந்த சம்பவம் தான் பெரிய பேசுபொருளாக. இந்த குழந்தை வந்து எல்லாரும் ஊருக்கு போட்டு இந்த குழந்தை தனியாக இருந்திருக்கு. தனியாக இருந்தோடனே கட்டம் போட்ட சட்டை, மாஸ்க் போட்டு ஜீன்ஸ் போட்ட ஒருத்தன் வந்து முகத்தை மூடிட்டு ரேப்புக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறான். காலை கையாலே திருக்கி உடைச்சிட்டு இருக்காங்க. 2 காலையும் விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. மேத்யூவோட பையன் ஊடகவியாளரோட கேமராவை உடைக்க பாயிறான். இவ்வளோ ப்ரூட்டலாக ஒருத்தனுக்கு செய்ய முடியுதுன்னா ஃபஸ்ட் அஃபண்டராக இருக்க முடியாது இல்லை? ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய எல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கு பெரிய காரணம் மது போதை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. மது போதை அதிகரிச்சிருக்குன்னா அதை கம்மி பண்ண அரசு ஏதாவது ஒரு மது போதை கண்டிப்பாக காரணம் தான். இதில் ஒன்று உடைச்சே பேசுங்களேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கங்க. வணக்கங்க. தமிழகத்தில் பெரிய சம்பவம் சமீபத்தில் அப்படின்னு சொன்னால் பாலியல் சம்பவங்கள் அப்படிங்கிறது அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் தாம்பரத்தில் அதுவும் அரசு விடுதியில் ஒரு மாணவிக்கு நடந்த அந்த சம்பவம் தான் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காலை உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது அந்த தாம்பரத்தில் இந்த சம்பவத்தில்? இல்லை, இந்த செயல் வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல். இதை செய்த அந்த குற்றவாளி மேத்யூவுக்கு மற்றும் அவருக்கு வேறு யாராவது உடந்தையாக இருந்தாலும் அவருக்கும் உரிய தண்டனை வழங்க வேண்டும். பிகாஸ் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உலகத்திலே ரொம்ப கொடுமையானது என்ன தெரியுமா? நம்மள்ட்ட அடைக்கலம் தேடி வந்தவர்களை வேட்டையாடுவது தான். அதுதான் இங்கே பெரிய கொடுமையானது. உன்னுடைய எதிரியாக இருந்தாலும், உன்னை அவன் ஒரு காலத்தில் கொலை கூட செய்ய ட்ரை பண்ணியிருப்பான். அவன் எதிரியாக இருந்தாலும் எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுன்னு உன்ட்ட வந்துட்டான்னா அவனுக்கு நம்பிய துரோகமே செய்யக்கூடாது. சங்க இலக்கியம் இதுதான் சொல்லுது, திருக்குறளும் இதுதான் சொல்லுது, திருக்குறானும் இதுதான் சொல்லுது. இதற்குள்ள நபிகள்லாம் எழுதிய திருக்குறான் அதுவும் இதுதான் சொல்லுது. அப்படி ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தில் நம்ம இருந்துட்டு அந்த பிள்ளை ஆல்ரெடி அப்பா இல்லாத பிள்ளை, அம்மாவுடைய வளர்ப்பில் இருக்க பொருளாதார சூழ்நிலை இல்லை. அப்போ வந்துட்டு அது கள்ளக்குறிச்சி அவங்களுடைய நேட்டிவிட்டி. அவங்க வந்து சரி இதில் தங்கி, இது அரசுடைய சமூக நலத்துறையில் உள்ள விடுதி இது, அதில் வந்து தங்கி அவங்க படித்து அவங்க வாழ்க்கையை பார்க்கணும். அந்த பிள்ளை எல்லோரும் லீவுக்கு ஊருக்கு போகிறாங்க. பட் இந்த பிள்ளைக்கு ஊருக்கு போகிறதுக்கான பஸ்ஸுக்கு பொருளாதாரமோ எப்படிப்பட்ட நிலை பாருங்கள். ஊருக்கு போனால் நல்ல சாப்பாட்டுக்கு வழியும் இல்லை. அந்தமாரி ஒரு கார்னராக இருக்க ஒரு குழந்தைய இந்த அயோக்கிய அந்த வேலையை பண்ணியிருக்கு. அது வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. இந்த குழந்தை வந்து எல்லோரும் ஊருக்கு போட்டு இந்த குழந்தை தனியாக இருந்திருக்கு. தனியாக இருந்தோடனே கட்டம் போட்ட சட்டை, மாஸ்க் போட்டு ஜீன்ஸ் போட்ட ஒருத்தன் வந்து முகத்தை மூடிட்டு ரேப்புக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறான். ஓகே. அட்டெம்ப்ட் பண்ணி இந்த பிள்ளை தள்ளி விட்டுட்டு சத்தம் போட்டுட்டு ஓட முயற்சிக்குது. சத்தம் போட்டுருந்தாலும் அங்கே யாரும் வர்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ கூட காலை வந்து இவனோட பலம் என்ன, அந்த ஒரு 15-16 வயசு பிள்ளைக்கு என்ன தெம்பு இருந்துட்டு போகுது, பலம் இருந்துட்டு போகுது. காலை கையாலே திருக்கி உடைச்சிட்ருக்காங்க 2 காலையும். இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே வந்து இது வரைக்கும் நம்ம இவ்வளோ ரேப்பில் வந்து இறந்து போயிட்டாங்க. கொடூரமான மௌமிதா இருக்காங்கல்ல ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில், அவங்களோட காலை தாங்க அதை மாதிரி உடைச்சிருந்தாங்க. இப்படி இப்போ காலுங்கிறது இப்படி இந்த 2 பக்கமாக இருக்கா 2 கால். இந்த காலை உடைச்சி, இந்த இடுப்போடு உடைச்சி மௌமித்தாவோட கழுத்து ஓரத்தில் இருந்துச்சு அந்த பிரேத அட்டாப்சியில். அந்தமாரி இந்த காலை வந்து இந்த 2 காலை இப்படி உடைச்சிருக்காங்க. பக்கவாட்டில் திருக்கி 3 ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதாவது கீழே மணிக்கட்டு, மூட்டு, இடுப்புக்கிட்ட இந்த குழந்தைக்கு 3 இடத்துல உடைஞ்சிருக்கு. உடைஞ்சோடனே இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான வேலையை செஞ்சுருக்காங்கன்னு. இந்த கீழே விழுந்துட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இவங்களே கூப்பிட்டு போகிறாங்க குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டல். இந்த சம்பவம் பண்ண அந்த காவலாளியா மேத்யூ? ஓகே. அவன் இல்லை, அவன் நிர்வாகத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஓகே. ஹாஸ்டல் நிர்வாகத்தில் அழைச்சிட்டு போகல. டாக்டருக்கு தெரியும் இல்லையா ஒரு விஷயம் வந்து எப்படி விழுந்த நீ இது அப்படின்னு விசாரிப்பாங்க. ஏன்னா வேறு யாராவது அஃபென்ஸ் அடித்து உடைச்சிருந்தாலோ வழக்கு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. அதை வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க. பார்த்தீங்களா, உடனே வந்துட்டு எப்படி விழுந்த நீ சொல்லு அப்படின்னோடனே அந்த குழந்தை சொல்கிறது வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வேறு மாதிரியாக இருந்தோன்னு டாக்டருக்கு சந்தேகம் வந்துடுது. பரவாயில்ல, அந்த டாக்டர்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். மருத்துவர்களுக்கு, கடவுளுக்கு நிகரான மருத்துவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையை சொல்லு, உனக்கு வேறு எதாவது நடந்திருக்கு, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீ என்ன நடந்துன்னு சொல்லு அப்படின்னோடனே கட்டம் போட்ட சட்டை போட்ட ஒருத்தர் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான், காலை உடைச்சிட்டான், ரேப்பு அட்டெம்ப்ட் பண்ணிட்டான், இந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைக்கு என்ன மொழி நடையோ அதை சொல்லியிருக்கு. நமக்கு தெரிஞ்ச மொழி நடையில் சொல்கிறோம். சொன்னோடனே அவங்க உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல,
அவங்களும் துரிதமாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னே மருத்துவமனை நிர்வாகம் வந்து போலீஸுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். உடனடியே போலீஸும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே ரைட்டு அவனை அடித்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் காமிக்கிறாங்க, இவன் தான் நான், இவன் தான் பண்ணான் அப்படின்னு அந்த குழந்தை ஐடென்டிஃபை பண்ணுது. ஐடென்டிஃபை பண்ணால் அந்த குழந்தைய மேல் சிகிச்சைக்கெல்லாம் அடுத்தடுத்த மருத்துவமனைகளுக்கு பாஸ் பண்ணுறாங்க. இவனை கைது பண்ணி இவனை மருத்துவ பரிசோதனையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. மேத்யூவோட பையன் ஊடகவியாளரோட கேமராவை உடைக்க பாயிறான். ஓகே, அவர் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு. எடுக்கக்கூடாதுன்னு இது எவ்வளோ பெரிய, அப்போ அந்த பையன் தான் தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டான். ஓகே, ஒரு ஆளோட போயிருக்கும் அந்த அசிங்கம். இவன் இன்னும் உடைக்கிறான். பார்த்தீங்கன்னா இல்லை லைவ் ஷாட்டெல்லாம் பார்த்தோம். கேமராவெல்லாம் எடுக்கக்கூடாது, செய்தி ஊடகங்கள்லேயே வந்தது. ஜீப்பில் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க போலீஸு. மூஞ்செல்லாம் மூடி தான் இருக்குது அப்பயும். அதையும் கடைசி ஷாட்டில் தான் மூஞ்சி தெரிஞ்சு. மறுபடியும் பத்திரிக்கையாளர் போய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, நீ யார் தடுக்க, நீ யாரா கேட்குறதுன்னு வருது. போய் அவன் இன்னும் ஃபைட் பண்ணுறான், வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணி ஆஜர்படுத்தி சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறான். அவன் பேர் மேத்யூ. அவன் அந்த விடுதியில் காப்பாளராக இருக்கான். வார்டன்னு சொல்லலாமா, காப்பாளருக்கு இல்லை, காவலாளின்ற மாதிரி. காவலாளி தான். வார்டன்கிறது வேற மீனிங். வார்டன் ஒரு லேடிஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட பேட்டி கேட்குறாங்க. அது ஒரு அவ்வளோ அலட்சியமான பதில். அந்த மாதிரி பதிலே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நானே சாப்பிடல காலையிலேருந்து, நீங்கள் இதுக்கு மேலே கேள்வி கேட்டீங்க நான் மயக்கம் போட்டுருவாங்குது. பெருவாரியான கேள்விக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லுது. என்னங்க அஃபென்ஸ் நடந்துருச்சு, சொல்ல வேண்டியது நாங்கள் ஸ்ட்ராங்காக. இப்போ நான் சொல்லலையா, ஆமாங்க அவனை பிடிச்சிருக்காங்க, அவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான் அந்த இதுக்குள்ளே, அவன் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியது தானே. அது தெரியாது, எனக்கு மயக்கம் வந்துடும், இப்படி பதில் சொல்லுது. இது வந்து கொஞ்சம் கூட இந்த மனித மானுட சமுதாயத்திலே நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறதே தெரியலங்க. அவங்களுக்கு ஏதாவது இதில் தொடர்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு? பயங்க, எல்லாம் பயம். தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது விசாரணை. அது நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம், அது விசாரிக்கட்டும். இவன் இது மட்டும் தான் பண்ணானா இல்லை இன்னும் யாராவது பண்ணியிருக்கானா? இவ்வளோ ப்ரூட்டலாக ஒருத்தனுக்கு செய்ய முடியுதுன்னா ஃபஸ்ட் அஃபண்டராக இருக்க முடியாது இல்லை, ஏற்கனவே இனிமேல் நிறையா எல்லா வேலை பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அதெல்லாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும், புலன் விசாரணையில் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் அதெல்லாம். பட் அவனை எதிர்த்து டேரிங்காக பேட்டி கொடுக்க முடியலையே அவங்களால. அதுக்கு ஒரு காரணம், இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. காரணங்கள்லாம் நெடிசலாக இருக்குது காரணங்கள்லாம். நான் நினச்சி பார்த்தேன், நம்ம விட்டு பிள்ளையெல்லாம் இருந்தால் அப்படி சொல்லுவோமா? யார் விட்டு பிள்ளையாக இருக்கட்டும், என் நண்பரோட பிள்ளையாக இருக்கட்டும், என் எதிரிகாரனோட பிள்ளையாக இருக்கட்டும், இப்படி அட்டன் பண்ணுறது சரியா? முறையாது. என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? என்ன தெரியும்? ஒட்டச்சீராக இருக்க. ஒரே ஒரு நான் வேண்டுதல், சந்தோஷப்படுறேன், உயிரோடையாவது விட்டியாடா பாவி. சரி சொல்லிட போது நினச்சி கழுத்து நினச்சிருந்தா உயிரும் போயிருக்கும்ல. அந்த ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிறேன், உயிரோட விட்டான் அப்படின்றது. மனிதன் வந்து போதை, ஃபுல்லாக போதை. அந்த போதையில் வந்து எல்லாம் குரங்காக போகிறான் இன்னும் கொஞ்ச நாளில். சமயத்தில் ஒரு மூதாட்டிக்கு பாலியல் முடியும் 80 வயசுக்கு அவங்களுக்கு 80 விட நான் இதை வந்து கொடுமையாக பார்க்குறேங்க. 80ங்கிறது ஆத்தா, கிராண்ட்மா. இது பச்சை பிள்ளைங்க. அதுவும் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் தப்போ அதை விட எக்ஸ்டெண்ட் தப்பு இதுவும். இதை ஜீரணிச்சிக்க முடியாது. ஒரு பாதுகாப்பான இடத்துல பொதுவான கட்டுப்பாடு, பொதுவான எல்லா ரேப்பை விட அண்ணா யூனிவர்சிட்டி ரேப்பை வந்து நம்ம பெருசாக பேசணும். ஒரு பாதுகாக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இது நடக்குது, அப்போ இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியுங்கிறது தான் அதில் சென்சிட்டிவ். அதுமாரி ஒரு விடுதியில் உன்னை நம்பி தானே இருக்காங்க, நம்பி இருக்கக்குள்ள வேலையை பயிர மேஞ்சா இப்படி யார் பாதுகாக்கணுமோ அவனே அந்த வேலையை செஞ்சால் வேலையை பயிர மேயிறது தானே இது. அதை எப்படி ஜீரணிச்சிக்க முடியும்? இப்போ அதுக்கு கீதா ஜீவன் மந்திரி கூட சொல்லியிருந்தாங்க, இனிமேல் லேடிஸ் ஹாஸ்டலுக்கெல்லாம் லேடிஸ் வார்டனு லேடிஸ் காவலாளி போடுறோம்னாங்க. ஓகே தான், மாரல் ரைட்டு இல்லை, தப்பு இல்லை, போடலாம். ஏன்னா பெண் காவலர்களை கலைஞர் கருணாநிதி தான் கொண்டு வந்தார், பொம்பளைங்கள் காவலரில் எடுக்கணும்னு. அதே பெண் காவல் நிலையங்களே ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஏன்னா பொம்பளைகிட்ட நடந்த அஃபென்ஸ் என்ன பிரச்சனை நடந்துன்னு சொல்ல அது ஒரு நல்ல ரெண்டு பேர் செஞ்சதுமே நான் வரவேற்கிறேன். ஜெயலலிதா செஞ்சதையும் நான் வரவேற்கிறேன், கலைஞர் செஞ்சதையும் நான் வரவேற்கிறேன். இப்போ கீதா ஜீவன் சொன்னதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. பெண் காவலாளியே போயிரு, என்ன தான் பண்ணுறது? இப்போ இதுக்காக வேண்டி நீங்கள் ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தையுமே நீங்கள் குறை சொல்கிறீங்களான்லாம் சில பேர் சொல்கிறாங்க, சமூக ஆர்வலர்கின்ற பேரில். முதல்ல சமூகம் அவலமாக இருக்குது, அப்புறம் இதில் எடுத்து ஆர்வத்தைப்படுத்துறது. சமூகம் தான் கெட்டு போச்சு. இப்போ கெட்டுப்போன சமுதாயத்துக்குள்ளே எப்படி வாழ்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இந்த சொசைட்டிக்குள்ளே வாழ்ந்தாகணும் நிறையாளர். இப்போ அதுக்குள்ளே வாழ்கிறதுக்கான வழிவகை என்ன? பெண் காவலர்களை போடலாம், பெண் காவலாளிகளை போடலாம். நான் சொல்லப்போனால் பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வெறும் பெண் பிள்ளைகளே வாத்தியாரை போட்டால் என்ன தப்பு இருக்குது? இப்போ கிருஷ்ணகிரிலாம் அஃபென்ஸ் நடந்துச்சு இல்லை, பெண் பிள்ளைகளே வாத்தியாரை போடுங்க.
முழுக்க முழுக்க. அப்புறம் என்ன பொம்பளை பள்ளிக்கூடத்தை அதுதான் தனியாக்குனாங்க. மகளிர் பள்ளிகள், மகளிர் பள்ளிகள் தனியாக கல்லூரிகள், மகளிர் கல்லூரிகள் படிக்க வந்த பிறகு தான் நிறைய பேர் மேல்நிலை கல்வியெல்லாம் தொடங்க ஆரம்பித்தாங்க. இல்லைன்னா எங்கடா போய் படிக்கிறது, பயல்கள்லாம் வேறு இருப்பானுங்களாமே அப்படின்ற பாமரத்தனத்தை உடைக்கிறதுக்கு தான் மகளிர் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, அது தனிப்பட்ட கருத்து. இப்படி ஆணையும் பெண்ணையும் இப்படி பிரித்து வச்சாக்க இந்த பாலின வெறிக்கு தூண்டுதற்கான அதிகமான காரணம் இருக்குங்கிறது உளவியல், சைக்காலஜி புக்கு படிச்சிங்கன்னா தெரியும். அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்காம இருக்க 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 அது மேலே வெறித்தனமும் அக்ரஸிவும் அதிகரிக்கும். இது சைக்காலஜிக்கல். ஆனால் அது இனிமேலாம் நம்ம அப்படி பார்க்க முடியாது. பச்சை பிள்ளைங்க பள்ளியோடம், ஏன்னா கிருஷ்ணகிரியில் வாத்தி டோர்னமெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறவங்க அப்யூஸ் பண்ணுறான் அந்த பிள்ளைகளை. அப்போ பொம்பளை பிடி மாஸ்டராக போடு, வேறு என்ன பண்ணுறது? நம்ம உட்காந்து இப்படி போட்டால் சரியாயிடுமா அப்படி போட்டால் சரியாயிடுமான்னு பேசக்கூடாது. பழி ஆகிக்கிட்டு இருக்கீங்க, பழி ஆகிட்டு இருக்குள்ள ரெஸ்கியூ பற்றி தான் பேசணும். அதிகரிச்சுட்டு இருக்கு, குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆம்புலன்ஸில் உயிரை ஏற்றிட்டு காப்பாற்று போகிறாங்க நிறையாளரை. ஆம்புலன்ஸ் எவ்வளோ வேகமாக வேணுமா போகலாம், ஒன்வேல போகலாம், சிக்னலில் நிற்க வேண்டாம். இப்படி கண்ணாப்பினாலும் ஒரு வண்டி வேகமாக போனால் யாரையாவது அடித்து அவங்க செத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறது கேள்வி. ஆனால் அது வரல கொஸ்டின். நான் இங்கே காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருக்கேன். அப்போது ஒரு சில தவறுகள் நடக்கலாம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. யாரும் பொறுப்பேற்க முடியாது, ஆம்புலன்ஸ் டிரைவர் பொறுப்பேற்க முடியுமா? நான் அதுதான் அவ்வளோ பெரிய சத்தமும் அதிக வெளிச்சமும் போட்டுட்டு நான் போகிறேன். அதுமாரி பெண் பிள்ளைகளை பார்க்க பெண் டீச்சர்ஸே போட்டாக்க அப்போ ஆண்கள் எல்லாமே கெட்டவங்களா? ஆம்புலன்ஸ் எல்லாம் கெட்டதுக்கா போகுது? ஆம்புலன்ஸோட நோக்கம் உள்ளே இருக்க உயிரை காப்பாற்றுறது தானே? இல்லை சொல்கிற விளக்கம் சரிதானேன்னு கேட்டேன். அவங்க அதை விட்டு தான் வேகமாக போகிறாங்க. அதுமாரி பெண் பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகளே எல்லாத்தையும் போட வேண்டியதான். ஏன்னா பால்வாடியிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இன்னும் அந்த ஆயாம்மான்னு சொல்லுவாங்க கிராமத்தில். சாப்பாடு பெண்கள் தான் எடுக்கிறாங்க இன்னுமே. அங்கே பெண்களுக்கு சகிப்புத்தன்மை கூட, இயல்பாகவே சகிப்புத்தன்மை கூட. ஏன்னா பெண் காவல் நிலையங்களில் பெண்கள் கற்பழிக்கப்படலை இல்லை, அந்த மாதிரி ரிசல்ட் இல்லை இல்லை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் காவல் நிலையங்கள் கற்பழிப்புகள்லாம் இருந்திருக்கு, புள்ளஞ்சாவடி போன்ற இடங்கள்லாம் இருந்திருக்கேன். இல்லை இப்போவுமே இருக்கு. இப்போது சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதனால் பெண்களுக்கு போடுறது நல்ல விஷயம். அது அரசு உடனே செய்யணும், முன்னெடுத்து செய்ய வரணும். இந்த மேத்யூவெல்லாம் உள்ளே போனால் உடனே பெயிலில் வந்தான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உள்ளே வச்சு ட்ரையலை கண்டெஸ்ட் பண்ணுங்கள். 5 மாதத்தில் பிடிச்சி 5.5 மாதத்தில் ஞானசேகரன் கதையை முடித்தாங்கல்ல, ஓடு உள்ளே வை, கேஸை நடத்து அப்படியே வச்சு ட்ரையலை ஏற்றி கேஸை முடிச்சிடணும். பனிஷ்மெண்ட்டை வேகப்படுத்திட வேண்டியதுதான். அதுதான் வந்து குழந்தைகளை காப்பாற்றுறேன். ஏங்க ஆதி காலத்தில் சாதியால், மதத்தால், மொழியால் பின்தங்கி மடாதிபதிகள்கிட்ட பயந்து, பணக்கார பண்ணையார்கள்ட்ட பயந்து, ஜமீன்தாரிகள்கிட்ட பயந்து, ஊர் நாட்டாமைகள்கிட்ட பயந்து, தேவதாசி முறையெல்லாம் ஒழிஞ்சு இப்போ தாங்க பொம்பளை பிள்ளைங்க வெளில வருது, படிக்கிறதுக்கு வேலைக்கு வருதுங்க. இப்போ தானே வெளில வர்றாங்க. இதில் பஸ்ஸில் ரேப் பண்ணி கொள்கிற நிர்பயாவை, ரயிலில் தள்ளி விட்டு கொள்கிற ஒரு கர்ப்பிணியை ரயிலில் தள்ளி விட்றா. இங்கே அரக்கோணத்துக்கிட்ட, இங்கே கேரளாவில் ரயில்லேருந்து தள்ளி விட்டு ரேப் பண்ணி தள்ளி விட்டு கொள்கிறான் அந்த பிள்ளைய. அப்புறம் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி அக்கப்போர், பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், சிறுமி ஆசினி, சின்ன குழந்தைகள், மாற்றுத்திறனாளிக்குள்ளே ஐநாவரத்தில், இப்படியா பொம்பளை பிள்ளைங்களே நசுக்குனா என்ன சொல்ல வர்றது? சொசைட்டி பயமுறுத்துதா? மங்கையராக பிறப்பதற்கு இல்லை மாதவம் செய்திடல் வேண்டுமான்னு சொன்னான் பாரதி. பயமுறுத்துறாங்களா எல்லாரும் சேர்ந்து? பொம்பளை பிள்ளைங்களை பெற்றாக்க பயமாக இருக்குங்க. பெண் பிள்ளைகளை அடுத்த ஆளுகள்கிட்ட விளையாட விடுவதற்கே பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு சொசைட்டி கெட்டு போச்சு. இங்கே சிங்கம்புணரி, இங்கே மானாமதுரை பக்கம் எல்லாம் தாத்தா வயசில் உள்ளவங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களோட விளாண்டாங்க. நான் 70 வயசு 75 வயசில். இதனோட பேஸ் பார்க்குறப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் கடந்த காலகட்டங்களில் இல்லை. அதுக்கு பெரிய காரணம் மது போதை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குல்ல. மது போதை அதிகரிச்சிருக்குன்னு அதை கம்மி பண்ண அரசு ஏதாவது ஒரு மது போதை கண்டிப்பாக காரணம் தான். இதில் ஒன்று உடச்சே பேசுங்களேன். ஜாராய கடை வைக்கிறது வரையும் போதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் பின்புலம் பார்த்தா போதைக்கு அடிமையானவர்களாக. ஒரு ஊரில் எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஒரு இடைத்தேர்தல் வச்சுக்குவோம். ஏன்னா எலெக்ஷன் தான் காமனாக இருக்கும். இடைத்தேர்தல் வச்சுருக்கலாம், எதுக்காக வேண்டிய அந்த ஊரில் ஒயின் ஷாப்பில் நிப்பாட்டுறாங்க? அப்போ அஃபென்ஸ் நடக்குன்னு தான் நிப்பாட்டுறாங்க. குற்றம் நடக்கும். எலெக்ஷன் கவுண்டிங் இருக்கிற ஒரு ரிசல்ட் வெளியிடுறேன்னு எதுக்கு ஒயின் ஷாப்பை டோட்டலாக நிப்பாட்டுறாங்க? அப்போ அஃபென்ஸ் நடக்குன்னு தானே. ஒரு ஊரில் குரு பூஜை நடக்குது, எதுக்காண்டி ஒயின் ஷாப்பை நிப்பாட்டுறாங்க? அஃபென்ஸ் நடக்கும் தானே. அப்போ அஃபென்ஸுக்கெல்லாம் காரணம் மதுதான். அதில் எல்லாருக்குமே பொதுவாக மறுக்கவே இல்லை. எல்லா குற்றங்களுக்கும் மது ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அப்போ தான் மதுவை ஒழிக்கணும் இல்லை குறைக்கணும், மதுவை மூட முடியாது போக முடியாதுங்கிறத தாண்டி இது நான் அரசியல் தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். எந்த அரசுமே மதுவை ஒழிக்கிறதுக்கு முடிவே சொல்லலையே. என் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க கூட நாங்கள் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்துடும்னு ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா? சொன்னவங்களே செய்ய மாட்டாங்களே. நேற்று கட்சி ஆரம்பித்தாங்கல்ல, அவங்கள கொண்டு வந்து சொல்லிட்டாங்களான்னு கேட்குறேன். எந்த கட்சிக்கிட்டே அந்த ஐடியா கிடையாதுங்க. மது ஒழிப்போன்னு கருத்து பேசுகிறாங்க, மது வச்சிருக்க கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க,
அவங்களாம் மது ஒழிப்பை பற்றி எந்த கருத்துமே சொல்கிறதில்ல. நான் அவங்க ஒழிச்சிட்டாங்களா இவங்க ஒழிச்சிட்டாங்களாங்கிறதெல்லாம் சொல்ல வரல. பட் எனியோ மது ஒழிக்கிறது பற்றியான ஒரு புரிதல் நம்மள்ட்ட இல்லை. கள்ளச்சாராய மரணங்களை பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக அது ஒரு காரணமாகவே அமையுது. இந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிரான வக்கரங்களுக்கு அதுவும் ஒரு காரணம். உனக்கு அறிவு இல்லையா? சோறு தானே திங்கிற, வேறு எதுவும் திங்கிறியா என்ன? பதிச்ச சோறு இங்கே தானே திங்கிற, தண்ணியை போட்டுட்டு காதில் அள்ளி ஒட்டிக்கிற சோத்தை இல்லை குழம்பு ஊற்றி தானே திங்கிற, மலத்தை அள்ளி திங்கிறியா? பச்சை பிள்ளைகளை போய் தப்பு பண்ணக்கூடாது தோணலையா? அதுவே அருந்து இருந்தாலும் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன். ஏங்க உனக்கு கான்சன்ட்ரேஷனோட வீட்டுக்கு தானே போகிற, உங்கள் அம்மாவிட்ட போகிறா நீ? அவனுக்கு அந்த அறிவு வேணும்ல. மது அருந்தி நீ பைக் சாவியெல்லாம் கரெக்டாக போட்டு மது அருந்தி ஒரு பொண்ணை ரேப் பண்ணணும்னு தோணுது உனக்கு. அப்போ நீ கான்சியஸோடு தானே இருக்க. மதுவை மட்டும் காரணம் சொல்லி தப்பிச்சிக்க கூடாதுன்னு சொல்ல வர குற்றவாளிகள் தனி மனிதர். அது ஒன் ஆஃப் தி ரீசன் அவன் தான் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதை ஒரு காரணமே எடுத்துக்க. ஆனால் அது மட்டுமே காரணம்னு சொல்லக்கூடாது. போதையில் போய் குத்த வண்டி தானே கரெக்டாக குத்துற, ரோட்டில் போகிறவனே குத்துற. 1.5 கோடி பேர் குடிக்கிறான், 1.5 கோடி பேரும் தப்பு பண்ணலையே நாளைக்கு. ஓகே, மதுவை நியாயப்படுத்தலை. ஆனால் மது மட்டும்தான் காரணம்னு சொல்லி தப்பிக்காதீங்கன்னு சொல்ல வர்றேன். தனி மனிதனா நீ உனக்குன்னு ஒரு அறநெறி வகுத்து நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்கிறது தானே சரிங்கிற ஒரு அறநெறி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு நம்ம அதை இதையும் குற்றம் சொல்கிறது சரியாக படலை. என்னைக்காவது இந்த குழந்தைகளுக்கு நடக்கிற அஃபியூஸுக்கு அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளணும். வேறு யார்கிட்ட நம்ம கேட்குறது? நம்மளால் கேட்குறதுக்கு உடம்புலையும் தம்பு இல்லை, சட்டமும் அதை அனுமதிக்காது. நம்ம தட்டி கேட்குறதுக்கு சொல்கிறேன். அதனால் அரசாங்கம் தான் நம்ம கேட்க முடியும், நீதி தான் கேட்க முடியும், சட்டம் தான் கேட்க முடியும், காவல்துறை தான் கேட்கணும். வேறு வழியும் இல்லை. இந்த சிஸ்டமேட்டிக் வழியாக தான் நம்ம நீதி வாங்கி ஆகணும். அதனால் விரைந்து சார்ஜ் ஷீட்டு போடணும், விரைந்து ட்ரையல் ஏற்றுங்க, விரைந்து தண்டனை கொடுங்க. ஒரு தப்பு செஞ்சுருக்கான், அவனுக்கு ஆதரவாக மகன் நிற்கிறான். எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, இந்த சமுதாயமே கரப்ட் ஆகி போச்சு. எங்கள் அப்பனே இல்லைங்க, இப்படி ஒரு தப்பு செஞ்சவன் என் அப்பனே இல்லைன்னு சொல்கிறது தானுங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்படி ஒரு கேவலமாக இருந்தோம் என் அப்பனே இல்லை, அவன் என் வீட்டுக்கே வேண்டாம், நாங்கள் பெயிலே எடுக்கலை, அப்படி சொல்லணும்ல. சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலையே. அந்த வீடியோ எடுக்காதீங்க, எங்கள் அப்பா தானே மறைக்கிற, உங்கள் அப்பா செய்த காரியம்னு சொல்லு. எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, குடும்பம் இருக்குது. பட் செய்த செயலை வைத்து தான் அவங்க அப்பாவா இல்லையான்னு. நம்ம அம்மாவோட இருந்தவங்களாம் நம்ம அப்பா இல்லை, நம்ம வழிகாட்டியாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் தூக்கி விடுறதுக்கான பயன்பாடாக இருக்கணும். அதை விட அந்த குழந்தைகிட்ட ஒரு பவுன் நகை இருந்தது, அது திருடுனேன், என் குடும்பத்துக்கு பசியில் இருந்துச்சுன்னு சொன்னால் கூட அது மாரல் ரைட், லிட்டரலி தப்பு. ஆனால் நீ உன்னுடைய காம தேவைக்காக பூத்துருக்க, உன் பசி தேவைக்காக போகலை. இல்லை குடிக்க காசு தேவைப்பட்டுச்சு, ஒரு 100 ரூபா திருடுனா கூட நான் அது வேறு மாதிரி அதை பார்ப்பேன். என் அக்கிரமத்துக்கு ஒரு பச்சை பிள்ளை கறி கேட்குற, கசாப்பு கடையில் போய் குழந்தை கறி கேட்குற நீ தப்பு. கசாப்பு கடைக்காரன்னு தான் கறி கேட்ட, குழந்தை கறி கேட்ட ஓந்தப்பா, குழந்தை கறி கேட்டவன் மேலே தான் தப்பு. ஆனால் உலகம் கசாப்பு கடைக்காரன் மேலே பழியை சொல்லி தப்பிக்குது. அவன் வெட்டி கொடுத்தா அதனால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த வாய்ப்பில் அந்த குழந்தை பரிதாபத்துக்குரிய நிலையில் அது இருக்குது. அந்த இடத்த போய் நீ சூறையாடுற, வேட்டையாடுற ஒரு வெறிநாயை போல. உனக்கான தண்டனையை இந்த அரசு வழங்கும். நன்றி.